வாசிப்போம். தெய்வ செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். நீதிமொழிகள் புத்தகம் 23வது அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். தெய்வமே, நீர் பேசுகிறவர், இடைபடுகிறவர், எங்களோடு இடைபடுங்க, பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இந்த மாசம் நம்புறவங்களுக்கு எல்லாம் அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு சின்ன வித்தியாசத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் வித்தியாசம் கொஞ்சம் இருக்குது. ஆமென். நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. நம்பிக்கை அப்படின்னா ஒரு நபர் மேல வரக்கூடியது நம்பிக்கை. விசுவாசம் என்றால் நமக்கு கிடைக்க போகிற காரியத்தின் மேல் நம்பிக்கை. புரியுதா உங்களுக்கு? நம்பிக்கை என்றால் ஒரு நபர் மேல நம்ம வைக்கக்கூடியது. விசுவாசம் என்றால் நமக்கு கிடைக்க போகிற காரியத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு பற்று, ஒரு ஆவல், ஒரு ஏக்கம், ஒரு நிச்சயம். ஆமென். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கை அப்படின்னா இட்ஸ் a ட்ரஸ்ட். சில பேர் சொல்லுவாங்கல்ல, அவர் நம்பிக்கைக்குரிய ஆளுப்பா, அவர்கிட்ட எதனாலும் நம்பி சொல்லலாம். இன்னும் சில பேரை பார்த்து சொல்லுவாங்க, எப்ப அவனை நம்பிடவே நம்பிராத, அவன் என்ன பண்ணிடுவான், வாயாலே வடை சுட்டுட்டு போயிடுவான், அவ்வளவுதான். அவனை நம்பவே நம்பிராத, அவனை நம்பி எதையும் சொல்லிராத. எப்ப அவன்கிட்ட போயா பணத்தை கொடுத்த, அவனை நம்பியா கொடுத்த, அவ்வளவுதான், அவன் எடுத்துட்டு ஓடி போயிடுவான். நம்பிக்கை இல்லாத ஆட்கள், நம்பிக்கை நிறைந்த ஆட்கள் அப்படின்னு சொல்லி உங்க குடும்பத்திலேயே அங்கங்க பிரிச்சு வச்சிருப்பீங்க. எத்தனை பேர் இது உண்மைன்னு சொல்றீங்க? கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை சுத்தி எப்பவும் நம்பிக்கைக்குரிய நபர்கள் நமக்கு இருக்க வேண்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நான் சொல்லுவேன், இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரே நபர் நம்ம ஆராதிக்கிற ஏசப்பா மட்டும்தான். அந்த உலகத்திலேயே நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் யாருப்பா? அது ஏசப்பா மட்டும்தான். இந்த உலகத்துல எதனாலும் நம்பிக்கையா ஒரு ஆள்கிட்ட சொல்லலாம். அவர் யார்? அது நீங்களே கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா. உங்கள்கிட்ட ஒரு ரகசியத்தை கேட்கிறேன். நீங்க ஆண்டவர்கிட்ட ஏதாகிலும் ஒரு காரியத்தை சொல்லி, நல்லா கவனிங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி, அந்த விஷயத்தை ஆண்டவர் எங்கேயாவது யார்கிட்டயாவது சொல்லி இருக்கிறாரா? சொல்லுங்க. நீங்களே மனசார தொட்டு பாருங்க, சொல்லி இருக்கிறாரா? கிடையாது. நம்ம ஆண்டவர்கிட்ட எவ்வளவு கதைகள் சொல்லியிருப்போம், நம்ம வாழ்க்கையில எவ்வளவு சம்பவம் நடந்திருக்கும், எவ்வளவு கதைகள் நடந்திருக்கும், அத்தனை கதையும் அவருக்கு தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை பத்தி, இவன் ரொம்ப இப்படிப்பட்டவன், மோசமானவன், இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? இல்ல நம்மளை பார்த்து என் பிரியமான மகனே என்று கர்த்தர் கூப்பிட்டு இருக்காரா? ஆமென். அதான் நம்பிக்கைக்குரிய ஆள். நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் வித்தியாசம் காணப்படுது. நம்பிக்கையை பத்தி நான் பேசி முடிக்க போறேன். நம்பிக்கைனா ஒரு நபர் மேல வருகிற அளவுக்கு கடந்த ஒரு பற்று, இல்ல ஒரு நபர் மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய முழுமையான ஒரு என்ன சொல்ல, ஒரு ட்ரஸ்ட், நம்பிக்கை. இவர்கிட்ட கண்டிப்பா இவர் சொன்னா செய்வார். ஆமென். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எலெக்ஷன் வந்துட்டு எல்லாரும் சொல்றாங்க, கண்டிப்பா செய்வோம், சொன்னதை செய்வோம், சொல்றதா என்ன பண்ணுவோம், நாங்க செய்வோம், செய்யாததுன்னு சொல்லுவோம், எல்லாம் சொல்லுவோம், ஆனா ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம பாத்தீங்கன்னா கண்டிப்பா செய்வோம், கண்டிப்பா செய்வோம், கண்டிப்பா செய்வோம், கண்டிப்பா செய்வோம், கண்டிப்பா செய்வோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான்லாம் வாயால வடை சுட மாட்டேன், நீ என்னை நம்பி நீ என்னை நம்பின அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன், நான் உனக்கு செஞ்சு காமிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நம்பிக்கை. அப்போ நம்ம வாழ்க்கையில விசுவாசத்துல பயணிக்கிற நம்ம சில நேரங்கள்ல அந்த விசுவாசம் அப்படிங்கிற பகுதிக்குள்ள நம்பிக்கை அப்படிங்கிற பகுதியை நம்ம லைஃப்ல கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு மேல தனிப்பட்ட விதத்துல நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நான் அறிவேன். இந்த உலகம் நம்ம மேல என்ன 1000 விமர்சனங்களை வைத்தாலும் நம்ம மனசுக்குள்ள நம்பிக்கை வேணும். என் ஆண்டவர் இன்னார் என்பதை நான் அறிவேன்.
எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். நமக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை ஏசப்பா தாங்க. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு ரொம்ப கடன் பிரச்சனையாயிடுச்சு, ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. புதுக்கோட்டையில் ஒரு 5 சென்ட் இடம் இருக்குது, அதை விற்று எப்படியாக அடைச்சிருவோம். அது நம்பிக்கை அல்ல. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை இயேசு நாமம் மாத்திரமே. அந்த நாமத்தை நம்பின யாருமே வெட்கப்பட்டு போனதே இல்லை. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறவங்க நல்ல சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பிப்ரவரி மாசத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நம்புங்க, ஏசப்பாவை நம்புங்க. அது கிடைக்கும், இது கிடைக்கும். அது விசுவாசம். அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். அதை தாண்டி அந்த தேவன் மேல அவரை ஒரு நபராக நினைத்து, தேவன் நம்மளை போல ஒரு நபர் தான், ஆனால் அவர் தேவனாக இருக்கிறார். He is a person. அவர் ஒரு நபர். அந்த தேவன் மேல, ஒரு மனுஷன் மேல எவ்வளவு நம்பிக்கையா இருக்கீங்களோ, உங்க கம்பெனி மேல எவ்வளவு கான்பிடென்டா இருக்கீங்களோ, அதெல்லாம் எங்க கம்பெனி 31ஆம் தேதியானா சம்பளத்தை போட்டுன்னு சொல்லி எப்படி உங்க கம்பெனியை நம்புறீங்களோ, அரசாங்க ஊழியர்கள் அதெல்லாம் கவர்மெண்ட் ஜாபுங்க, கரெக்டா ஜிஓ ரிலீஸ் ஆயிரும், கரெக்டா 29ஆம் தேதி எங்க அக்கவுண்ட்ல சேலரி ஏறிடும் எப்படி நம்புறீங்களோ, அதே மாதிரி அரசாங்கத்துக்கு மேல நமக்கு நம்பிக்கை இருக்குது, கம்பெனி மேல நமக்கு நம்பிக்கை இருக்குது. அதெல்லாம் என் புருஷன் இன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பா கறி வாங்கிட்டு வந்துருவார், பரோட்டா வாங்கிட்டு வந்துருவார். சாதாரண பரோட்டாக்காக புருஷன் மேல அப்படி நம்பிக்கை இருக்குது நமக்கு. அதெல்லாம் என் பிள்ளை பாஸ் ஆயிரும். போய் இந்த உலகத்துக்கு காரியங்களை பிள்ளைங்க மேல நம்பிக்கை வைக்கிறோம். அதெல்லாம் என் பிள்ளை நான் சொல்ற பையனை தான் கட்டுவா, அப்படியெல்லாம் நம்பிக்கை வைக்கிறோம். நமக்காக ஜீவன் தந்து மரித்த ஆண்டவர் மேல நம் நம்பிக்கையை வைக்க மாட்டீங்கோ. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு இந்த காலை நேரத்துல ஆண்டவர் மேல உங்க நம்பிக்கையை வைங்க. உங்க நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுகிறவங்க நல்ல சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கர்த்தரை நம்ம நம்பணும் அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாய் நமது காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் புஸ்தகம் 62வது அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுகிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு அப்படின்னா, நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் ஆகணும். அமர்ந்துரு பொறுமையா இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆண்டவரை நம்பிட்டு ரொம்ப பெருமையா இருப்போம், பொறுமையா இருக்க மாட்டோம். எப்படி இருப்போம்? நம்ம பெருமையா இருப்போம். சில பேர் ஆண்டவருக்குள்ள வந்துட்டாலே ஒரு வித்தியாசமான பெருமை, ஆவிக்குரிய பெருமை. வாவ், எப்போ பார்த்தாலும் அந்நிய பாஷை தான், எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட், அவங்க நடையே மாறும். சில பேருக்கு பார்த்தாலே தெரியும் ஆவிக்குரிய பெருமை. ஆண்டவரை நம்பணும் அப்படின்னா நம்ம பெருமையா இருக்க கூடாது, நம்ம பொறுமையா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் நாம் என்ன பண்ணலாமா, நம்ம சம்மதிக்க பண்ணலாம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ராஜாவை கூட பொறுமையா இருந்தோம் அப்படின்னா அவங்களுடைய தீர்ப்பை கூட ஒரு சாமானியனால என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும், நீண்ட பொறுமையினால். எப்படி நம்முடைய அருமை காந்திஜி அவர்கள் தன்னுடைய நீண்ட சத்தியாகிற போராட்டத்தில் பொறுமையா இருந்ததுனால இந்த இந்திய தேசத்துக்கு ஒரு விடுதலை கிடைச்சது. சிலுவையில் ஏசப்பா எனக்கு எல்லா வல்லமையும் இருக்கு அப்படிங்கிறதுனால அவர் இறங்கி வந்து சண்டை போட்டிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த பூமிக்கு ரட்சிப்பே வந்திருக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமா, பொறுமை. ஆண்டவரை நம்புற பிள்ளைங்க பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்கும்போது கடவுள் எனக்கு ஒன்னையும் செய்ய மாட்டார், அதெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், செய்ய மாட்டார் அப்படின்னு டயலாக் விடுறத விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி சொல்லணும், நான் நம்புகிறது உம்மாலே வரும் ஆண்டவரே. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது என்ன அழகாக சொல்லுகிறார், ஆண்டவரே நான் நம்புற காரியம் என் பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து வரும். நோ ஆண்டவரே, நான் நம்புகிற காரியம் எங்க மாமா மூலமா எனக்கு வரும். இல்ல
ஆண்டவரே நாங்க நம்புகிற காரியம் எங்க பிசினஸ் மூலமா வரும், இல்ல ஆண்டவரே நாங்க நம்புகிற காரியம் அவங்க மூலமா வரும், இவங்க மூலமா வரும். இதுலதான் நம்ம தப்பு பண்றோம். ஆண்டவரை நம்புறோம், ஆனா இந்த நம்பிக்கைக்கு காரணராகிய இந்த நம்பிக்கையின் கதாநாயகன் இருந்துதான் நமக்கு வர வேண்டியது எல்லாமே வரும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. யாக்கோபு புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த மாசம் கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நம்மளுடைய நம்பிக்கைக்கு ஒரு முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் வீண் போக செய்ய மாட்டார். நீங்க அந்த நம்பிக்கையை ஏசப்பா மேல வச்சு நீங்க சொல்ல வேண்டிய ஒரு காரியம், செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே நாங்க நம்புற காரியம் உங்க நாமத்தினால நிச்சயமா வரும் ஆண்டவரே என்று சொல்லுகிற பிள்ளைங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, எதை நான் நம்புறேனோ அதை நீர்தான் எனக்கு தரப்போகிறீர். ஆமென், ஆமென், ஆமென். எதை நம்புறனோ அதை கர்த்தர் தான் எனக்கு தரப்போகிறார். என்ன காரியத்துக்காக இந்த மாசம் பயணித்துக் கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் தான் நமக்கு தரப்போகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக ஜெபிக்கீங்களோ அந்த ஜெபத்துக்கு காரியத்தை கர்த்தர் தான் நமக்கு செய்ய போகிறார். இந்த மாசம் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை தெரியுமா? எல்லாம் நல்லபடியா நடக்கும் அந்த நம்பிக்கை இல்ல. நான் ஆராதிக்கிற ஏசப்பா அவர் என் கூட இருக்கிறார், இதுதான் எனக்கு பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நாயகர் என் கூட இருக்கிறார், அந்த நம்பிக்கை நாயகர் சபையோடு இருக்கிறார், அந்த நம்பிக்கை நாயகர் என்னோடு இருக்கிறார், அந்த நம்பிக்கை நாயகர் என் குடும்பத்தோடு இருக்கிறார், அந்த நம்பிக்கை நாயகர் எங்க வீட்டோடு இருக்கிறார், அந்த நம்பிக்கை நாயகர் அவர் எங்களோடு இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுகிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அந்த நம்பிக்கை நாயகர் உங்களோடு இருக்கிறார்? அந்த விசுவாசத்தை நீங்க ரொம்ப அதிகமா வளர்க்கணும், அந்த நம்பிக்கையை நீங்க அதிகமா வளர்க்கணும். நிறைய பேர் நினைக்கிறீங்க, ஐயோ நீங்க பைபிள் வாசிக்கல, ஆண்டவர் என்னை விட்டு தூரம் போயிட்டாரு, ஐயோ நான் ஜெபம் பண்ணல, ஆண்டவர் 2 கண்ணை குத்திடுவாரு அப்படின்னு சொல்லிலாம் நினைக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிற, உங்க பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலன்னு சொல்லி நீங்க உங்க பிள்ளை கண்ணை குத்துறீங்களா? குத்துறீங்களா? இல்ல பைபிள் எங்கேயாவது அப்படி போட்டிருக்கா? தாவீது சொல்லுகிறார், நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் நீர் எனக்காக பாதாளம் வரைக்கும் இறங்கி வருவீங்க. அதுதான் தாவீது நம்பிக்கை. நான் விழுந்தாலும் நடந்தாலும் படுத்தாலும் எழுந்திருந்தாலும் நான் என்ன செய்தாலும் என்னை அழைத்தவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அந்த தாவீது தான் சொல்லுகிறார், நான் நம்புகிறது அவராலே வரும். கண்ணை குத்திடுவேன் காதை குத்திடுவேன் சொல்லி யாராவது சொல்றாங்களா? அவங்கள கூட்டு போய் முதல்ல காதை குத்துங்க. அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த காலை நேரத்துல ஜனங்களுக்குள்ள நம்பிக்கை வேணும். நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன? ஆண்டவர் எங்களை அடிச்சிட்டாரு, இது ஒரு நம்பிக்கையா? இவன் செஞ்ச பாவத்தினாலதான் ஆண்டவர் இதை அவனுக்கு கொடுத்துட்டார், இது ஒரு நம்பிக்கையா? இல்ல. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்கள் ஆண்டவர் உலகத்தின் கடைசி வரையில் எங்களோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் நிச்சயமா நாங்க நம்புற காரியத்தை அவர் கையாலே எங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்புங்க, ஆண்டவரை நம்புங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை நம்புங்க, ஏசப்பாவை நம்புங்க. ஆமென். இப்படி நம்பினால் என்ன நடக்கும்? சகரியா புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். இப்படி நம்பினீங்கன்னா என்ன நடக்கும்? வாசிங்க பார்க்கலாம். சகரியா 9:12 சத்தமாக வாசிப்போம். நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அடுத்த காரியத்தை சொல்லுகிறாரு. நாமெல்லாம் பாட்டு பாடுறோம்ல, ஆண்டவரே இரு பரிவாரம் எனக்கு தந்தீர், ரெட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க,
இப்பவே தந்திடுங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த அருமையான அந்த ஐயா அருமையான பாட்டை எழுதியிருக்கார். பைபிள் வசனத்தோடு சிங்க் பண்ணி, உமைத்தான் நான் நம்பி இருக்கிறேன். நம்பிக்கைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் பெரிய பிணைப்பு காணப்படுது. ஆமென். நீங்க ஆண்டவரை நம்ப ஆரம்பிச்சாதான் விசுவாசமே உங்க வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை நம்பணும். தனிப்பட்ட விதத்துல ஏசப்பாவை அப்படியே நம்பணும். அப்படி நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இரட்டிப்பான நன்மையை தருவேன். கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நன்மையாது? நல்ல வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே. அப்படின்னா நீ பிரச்சனையில தான் இருக்கிற, சிறைச்சாலையில தான் இருக்கிற, கட்டப்பட்ட சூழ்நிலைகள்ல தான் இருக்கிற, உபத்திரவத்தின் சூழ்நிலையில தான் நீங்க இருக்கீங்க, சிறைகளுக்குள் தான் இருக்கிறீர்கள், விடுவிக்கப்படாத சூழ்நிலையில தான் இருக்கிறீர்கள், பிரச்சனைக்குரிய சூழ்நிலையில் தான் இருக்கிறீர்கள். ஆனாலும் இந்த பிரச்சனைக்குரிய சூழ்நிலையிலே ஏசப்பாவை நம்புங்க. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பாவை நம்புங்க. யெகோவா தேவனை நம்புங்க. அவரை நம்பணும் அப்படின்னா அவர் இரட்டிப்பான நன்மையை தர வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுகிறவங்க நல்ல சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய நாமத்தினால் சொல்லுகிறேன், உங்க குடும்பங்களுக்குள்ள ஆண்டவர் 2 விதமான ஆசீர்வாதத்தை அவர் தர வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? ஒரு 2 விதமான ஆசீர்வாதம் நமக்கு காத்திருக்கு. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆமென் சொல்லி பெற்றுக் கொள்கிறீங்க? ஆண்டவரே, எங்க குடும்பத்துக்குள்ள என் தேவனாகிய கர்த்தர் ஒரு இரட்டிப்பான நன்மையை, ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, ஒரு இரட்டிப்பான துவக்கத்தை, ஒரு இரட்டிப்பான ஆரம்பத்தை என் தேவன் நிச்சயமாகவே எங்களுக்கு தரப்போகிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுகிறவங்க நல்ல சந்தோஷமா ஆமென் ஹல்லேலூயா. காரியம் முதல்ல நம்பினது வரும். அந்த வருகிற காரியம் சிங்கிளா வராது. நீங்க நம்புற காரியம் நீ கேட்டதுக்கும் மேலாக 2 மடங்கு வரும். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுகிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ நம்பின காரியம் வரப்போகுது. அந்த காரியம் எப்படி வரும் அப்படின்னா 2 மடங்கு வரும். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுகிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்புங்க. நம்புனீங்க அப்படின்னா, ஆண்டவரை நம்பினால் நீங்க நினைச்சது வரும். சும்மாலாம் வராது, 2 வரும், 2 மடங்கு வரும். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாசம் கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என் வாழ்க்கையில சொல்லி இருக்கிறார், நான் உன்னை 2 மடங்கு உன்னை ஆசீர்வதிக்க போறேன். ஆனா இப்ப வரைக்கும் அறிகுறி தெரியல. ஆனா நான் ஆண்டவரை நம்புறேன். அதான் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், அறிகுறியே இல்லாட்டினாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொன்ன வார்த்தை நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, ப்ராபபிலிட்டியே இல்லை. ஆனாலும் பரவாயில்ல, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இரட்டிப்பான நன்மை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். அடுத்த ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? ஆண்டவரை நம்பணும் அப்படின்னா என்ன நடக்கும்? ஏசாயா 26வது அதிகாரம், வேகமாக எடுங்கள். 26வது அதிகாரம் 2, 3, 4. ஏசாயா 26, 2, 3, 4. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை தரவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். கரங்களை தட்டி நல்ல ஒரு ஆமென் சொல்லுகிறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பூரண சமாதானம். ஆண்டவரை தனிப்பட்ட விதத்தில் நீங்க நம்புனீங்க அப்படின்னா
உங்க சமாதானத்தை ஒருவனால எடுத்துக்கொள்ளவே முடியாது. வீட்டில் 1,00,000 ரூபாய் இருந்தா சமாதானம், வீட்டில் 10 ரூபாய் இருந்தாலும் சமாதானம் இருக்கும், ஒண்ணுமே இல்லாட்டினாலும் சமாதானமா இருக்கும். என் வாழ்க்கையில சமாதானத்துக்கு நான் கத்துக்கொண்ட ஒரே வழி, வீட்டில் பிரச்சனை இல்லாம இருந்தா சமாதானமா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா பிரச்சனை இல்லாம இருந்துச்சு, அப்பவும் சமாதானம் இல்லை. ஐயோ பணம் இருந்தா சமாதானம் நினைச்சோம், ஆனா அப்படியும் சமாதானம் இல்லை. ஊழிய வளர்ந்துட்டா சமாதானம் இருக்குன்னு நினைச்சோம், ஆமா அதுவும் இல்லை சமாதானம். சமாதானத்துக்கு ஒரே வழி, உங்க மேல ஆண்டவர் மேல தனிப்பட்ட விதத்துல எனக்கு ஒரு தனியா ஒரு உறவு, ஆண்டவருக்கும் எனக்கும் நடுவுல ஒரு தனிப்பட்ட ஒரு அந்தரங்கம், யாருக்கும் தெரியாத ஒரு அந்தரங்கம் இருக்கிறபடியால், அந்த அந்தரங்கத்துக்குள்ளே என் ஆண்டவர் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறபடியால் சமாதானத்தை யாராலையும் எடுத்துக்கொள்ள முடியல, எடுத்துக்கொள்ளவும் முடியாது. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு அந்த காரியத்தை தான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நடுவே உம்மையே நம்பி இருக்கிறபடியால் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார், உம்மையே நம்பி இருக்கிறபடியால். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். எப்படி நம்பணுமா ஆண்டவரை? உம்மையே. அப்படின்னா சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா அவங்க அப்பா பேண்ட்டை பிடிச்சி என்ன பண்ணும், கலட்ட ஆரம்பிக்கும். நிறைய கடையில பார்த்துருக்கிற சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணும், அது வேணும் இது வேணும்னு கேட்கும். எதுவும் வாங்கி தரல அப்படிங்கும் போது அந்த பிள்ளைங்க என்ன பண்ணும், பேண்ட்டை பிடிச்சி என்ன பண்ணும், உண்மைதானா, இந்த பேண்ட்டை பிடிச்சி தொங்கும், இல்ல எனக்கு வேணும். அந்த பிள்ளைங்க தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துது. அம்மா சேலைய முந்தானையை பிடிச்சிட்டு இழுத்துக்கிட்டு தொங்குனா அந்த பிள்ளை தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துது. கேட்டு பாக்கு கிடைக்கல, தட்டி பாக்கு கிடைக்கல, சேலை முந்தானையை பிடிச்சி தொங்குது. அப்படின்னா உன் முந்தானையை விடமாட்டேன் அம்மா, அந்த முந்தானையை பிடிச்சிட்டு தொங்கிட்டு நிற்கும். தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துது. நீதான் வழி தாயே, வேற யாருமே கிடையாது. அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க மாதிரி ஏசப்பாக்கும் உங்களுக்கும் நடுவே, ஏசப்பா நம்ம வேணா பார்க்க வேணா உலகத்துல பெரிய ஆளா தெரியலாம், ஏசப்பா சமூகத்துல நம்ம எவ்வளவு குழந்தை மாதிரி மாறுறோமோ அவ்வளவு தூரம் ஏசப்பா நம்ம கூட இருப்பார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய முதிர்ச்சி என்பது பரிசுத்தவானாய் நிற்பது அல்ல. ஆவிக்குரிய முதிர்ச்சி என்பது கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் குழந்தையாக மாறி விடுவது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுகிறவங்க நல்ல சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. உம்மையே நம்பி இருக்கிறபடியால் எல்லாரும் உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. ஏசப்பா காலை கட்டி பிடிச்சி, ஏன் காலை கட்டி பிடிக்கணும்னா பிள்ளையாச்சே, ஏசப்பா உடைய வஸ்திரத்தை அவருடைய பின் தோலை பிடிச்சு ஏறி நின்னு அவர் கழுத்துல ஏறி உட்கார்ந்து, உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் என்னை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். எத்தனை பேர் இந்த சமாதானம் வேணும்னு சொல்லுகிறவங்க நல்ல சந்தோஷமா கையை தட்டி ஒரு சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சமாதானத்துடன் நீர் எங்களை காத்துக் கொள்ள வல்லவராக இருக்கிறேன். நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பிப்ரவரி மாசம் உங்க குடும்பத்துக்கு, உங்க ஆபீஸ்ல, உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க தொழில் ஸ்தலத்துல, ஏன் இந்த சபைக்குள்ளே கர்த்தர் ஒரு பூரண சமாதானத்தை இந்த மாசம் துவக்கி உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் என் தேவன் வாக்குத்தத்தம் செய்கிறார், பூரண சமாதானத்தை கட்டளையிடுவேன். சில பேர் சொல்றத கேட்டு என்னன்னே தெரியல பாஸ்டர், காலையில 6 மணிக்கு நல்லா இருக்கிற, 10 மணிக்கு ஒரு மாதிரி மனசு குழம்பிடுது, 12 மணிக்கு நல்லா இருக்கிற, 3 மணிக்கு மனசு குழம்பிடுது, 8 மணிக்கு நல்லா இருக்கிற, திரும்ப 10 மணிக்கு நைட்டு மனசு குழம்பிடுது. நல்லாதான் படுத்து தூங்க போனேன், ஏதோ ஒண்ணு நினைச்சு தூக்கம்லாம் கெட்டு போகுது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஏசப்பா மேல, ஏசப்பா மேல நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஐசியூ வார்டுல போய் படுத்தா கூட சந்தோஷமா சிரிச்சு பேசி விளையாண்டுகிட்டு இருப்பீங்க. ஏன் தெரியுமா? நான் நம்புகிறவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார்.
கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுகிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா எந்த சூழ்நிலை இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை அறிவேன். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதாங்க நம்பிக்கை. கையில பணமே இல்லாட்டினாலும் சந்தோஷமா இருக்கணும். ஆனா அந்த சந்தோஷம் அவ்வளவு சீக்கிரத்துல வராது. நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவரை நம்புறீங்களோ அதை பொறுத்துதான் அந்த சந்தோஷம் வரும். நம்பணும். நாளை காலையில கர்த்தர் கண்டிப்பா என்னை பார்த்துக்கொள்ள, அவர் பார்த்துக் கொள்வார். நம்பணும். ஒரு மனுஷனை எப்படி நம்புறீங்களோ, ஒரு கம்பெனி சேலரி எப்படி நம்புறீங்களோ, உங்க ப்ரொமோஷன்ஸ் எப்படி நம்புறீங்களோ, ப்ரொமோஷன் லிஸ்ட் சில பேர் பார்த்துட்டு சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்னும் எனக்கு ஒரு 5 மாசத்துல ப்ரொமோஷன் வந்துடும். எதனால? லிஸ்ட பார்த்துட்டு சொல்றீங்க. உன் லிஸ்ட்ல நீ டீ ப்ரொமோட் ஆவன்னு இருக்கணும். அப்போ நீ சந்தோஷமா வாழணும். எப்படினாலும் என் ஆண்டவர் எனக்குரியதை நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுகிறவங்க சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமோ ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய இடங்களை பார்த்திருக்கோம்ல. பூர்ணா தமிழ்நாட்டில் நிறைய இடங்களை பார்த்துருக்கிறோம். நிறைய ஹோட்டல்ஸ் பார்த்துருக்கிறோம். அன்னபூர்ணா, அந்த பூர்ணா, இந்த பூர்ணான்னு சொல்லி. பூர்ணா என்றால் பூரணம், பரிபூரணம், எவ்விதத்திலும் குறைவில்லாதது என்கிற அர்த்தம். சமஸ்கிருதத்தில் என்ன அர்த்தம் தெரியுமா? எவ்விதத்திலும் குறைவுபடாதது, குறைவற்றது, தரம் குறையாததுன்னு அர்த்தம். பூரணம் அப்படின்னா தரம் குறையாதது, குறைவில்லாதது இப்படிங்கிற வார்த்தைக்குரிய அர்த்தம் தான் பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 4வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரை என்றென்றைக்கும், சத்தமா வாசிங்க. கர்த்தரை என்றென்றைக்கும், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிங்க. முதல்ல உம்மையே நம்பி இருக்கிறபடியால், அடுத்த வசனம் சொல்லுது கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். அப்படின்னா ஆண்டவரை பணம் இருக்கும் போதும் ஆண்டவரை நம்பணும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில அற்புதம் நடக்கிறதுக்காக ஆண்டவரை நம்புவோம். எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மனுஷன் மேல நம்பிக்கை வைப்போம். நம்ம லைஃப்ல ஸ்தானங்கள் கூட கூட, இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்க கிடைக்க, அவங்ககிட்ட சொல்லியாச்சு, அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க. இவங்ககிட்ட சொல்லியாச்சு, இவங்க பார்த்துக்கிடுவாங்க. பாஸ்டர்கிட்ட சொல்லியாச்சு, பாஸ்டர் பார்த்துக்கிடுவார். பாஸ்டர் ஒன்னையும் பார்க்க மாட்டார். உங்க பாஸ்டர் ஜாலி பாஸ்டர். நான் சந்தோஷமா வீட்டில் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருப்பேன். நான்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டேன். என்றென்றைக்கும் நம்புங்கள், எல்லா காலத்திலும் நம்புங்கள். சுகவீனமா ஆண்டவரை நம்புங்க, சுகம் கிடைக்கும் என்பது விசுவாசம். ஆண்டவரை நம்புங்க, என் ஆண்டவர் என்னை சுகப்படுத்துவார். அவர் மேல் நம்பிக்கை வைங்க, அவர் நிச்சயமாய் பரிபூர்ண சுகத்தை தருவார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுகிறவங்க நல்ல சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லலாமே. நம்புங்க. வேலை வாய்ப்பு இல்லையா? ஒவ்வொரு கம்பெனியா ஏறுறீங்களா? ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க. என் வாழ்க்கைக்கு ஆண்டவர் நல்ல முடிவை தருவார். ஆண்டவரை நம்புறங்க, கண்டிப்பா என் பிள்ளைங்களை கைவிட மாட்டார். ஏசப்பாவை நம்புறேன், கண்டிப்பா எனக்கு அவர் நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவார். ஆண்டவரை நம்புறேன், நிச்சயமா என் தொழிலை அவர் செழிக்க வைப்பார். எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் நம்பிக்கைக்கு பாத்திரர். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு வாக்குத்தத்தம் செய்தவர் அவர் நம்பிக்கைக்கு காரணர். எனக்கு வாக்கு பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவர். இப்ப 2 கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தராகிய யெகோவாவை என்றென்றைக்கும் நம்புவேன், என்றென்றைக்கும் நம்புவேன். கர்த்தராகிய யெகோவா என் வாழ்க்கையிலே கண்மலையாயிருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, கண்மலையாயிருக்கிறார், கண்மலையாயிருக்கிறார். யெகோவா தெய்வம். சத்தமா சொல்லுங்க, யெகோவா தெய்வம் எங்க குடும்பத்துல கண்மலையாய் இருக்கிறார். யெகோவா தெய்வம் என் தனிப்பட்ட வாழ்விலே கண்மலையாய் இருக்கிறார். யெகோவா தெய்வம் எங்க சபையில கண்மலையாய் இருக்கிறார்.
யெகோவா தெய்வம் எங்க கம்பெனியில எனக்கு சாதகமாய், என் வேலை ஸ்தலத்துல எனக்கு சாதகமாய் கண்மலையாய் இருக்கிறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுகிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க எதிர்காலத்துக்கு அவர் நல்ல கண்மலையாய் இருக்கிறார். உங்க வருங்காலத்துக்கு அவர் கண்மலையாய் இருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் நல்ல கண்மலையாக இருக்கிறார். கண்மலையில் வெடிப்பில் வைத்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஆமென் சொல்லுங்க மக்கள். ஆமென். கண்மலை, நல்ல ஒரு வார்த்தையை ஆண்டவர் எனக்கு தருகிறார். கண்மலை. தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் மேல நம்புங்க, முழுமையா நம்புங்க. நீங்க நம்புறது நடக்கும். ரெண்டாவது, நீங்க நம்புற காரியம் 2 மடங்கு வரும். மூணாவது காரியம், பூரண சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த